ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிசிஎல்னா என்ன, அதாவது ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? டிசிஎல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். ஓகேங்களா? டிசிஎல்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா பேஸில் நிறைய ஆப்ரேஷன் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம். இப்போ வந்து டிஎம்எல் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஒரு இன்செர்ட்டோ ஒரு அப்டேட்டோ ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ அந்த ஆப்ரேஷனை இப்போ நான் ஒரு அப்டேட் போகிறேன்னா அந்த அப்டேட் வந்து பர்மனெண்ட்டாக டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகணுமா ஸ்டோர் ஆகக்கூடாதா அப்படின்றது டிசைட் பண்ணுறது எதுனா இந்த டிசிஎல் கமெண்ட் தான். ஓகேங்களா? இந்த டிசிஎல் லாங்குவேஜ் தான் என்ன பண்ணோம், ஒரு டேட்டா பேஸில் ஒரு ஆப்ரேஷன்ஸ் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏதோ மாடிஃபை பண்ணுறாங்கன்னா அது வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுறதே எது, இந்த டிசிஎல் கமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? டிசிஎல் கமெண்ட்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு கமெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று கமிட்டு, இன்னொன்று வந்து ரோல் பேக்கு, இன்னொன்று வந்து சேவ் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த கமிட்டு ரோல் பேக்கு சேவ் பாயிண்ட்டை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிசிஎலோட பாயிண்ட்ஸ் ஒன்று பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, டிசிஎல்னா ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். த டிசிஎல் கமெண்ட்ஸ் இன் எஸ்கியூஎல் ஹெல்ப் யூசர்ஸ் மேனேஜ் அண்ட் கண்ட்ரோல் எ டேட்டாபேஸ் ட்ரான்சாக்ஷன் டு மெயின்டைன் கன்சிஸ்டன்சி. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது டிசிஎல் தான் என்ன பண்ணுதுன்னா யூசர்ஸ்க்கு டேட்டாபேஸோட ட்ரான்சாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறது எதுனா இந்த டிசிஎல் கமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். whenever any transaction happens, it's not permanent but rather temporary. TCL commands allow you to make those transaction சேஞ்சஸ் பர்மனெண்ட். ஓகேங்களா? அதாவது எப்போல்லாம் ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குதோ அந்த ட்ரான்சாக்ஷனை பர்மனெண்ட்டாக டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகணுமா இல்லையான்றதை டிசைட் பண்ணுறது எதுனா இந்த டிசிஎல் கமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணாலும் அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா ஃபஸ்ட்டு டெம்பரரி டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஐ மீன் டெம்பரரியாக பஃபரில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் தான் எங்கே ஸ்டோர் ஆகும்னா டேட்டா பேஸில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். டிசிஎல் கமெண்ட்ஸ் ensure that either all the changes are completed or none of them are. என்ன சொல்கிறாங்கன்னா, டிசிஎல் கமெண்ட்ஸ் தான் என்ஷூர் பண்ணுது. அதாவது இந்த சேஞ்சஸ் வந்து பர்மனெண்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சா இல்லையா, அதாவது கம்ப்ளீட் ஆகணுமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுலாம் எதுனா இந்த டிசிஎல் கமெண்ட்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கஸ்டமர்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கஸ்டமர்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் ஒரு 5 காலம் வச்சுருக்கேன். கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, சிட்டி, கண்ட்ரி, ஃபோன் நம்பர்ன்ற மாதிரி ஒரு 5 காலம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த டேபிளை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, டேபிள் கஸ்டமர் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கஸ்டமர் டேபிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 5 ரோ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, 1 ரோ இன்சர்ட், மொத்தம் 5 ரோ என்ன ஆயிடுச்சு, இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு காமிக்கிறேன். இப்போ என்ன இருக்குது, நாம் இன்சர்ட் பண்ண 5 ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அதாவது கஸ்டமர் 1 ஜீவா, லண்டனு, அவர் யூகேயில் இருக்கார். கஸ்டமர் 2 வந்து அருண், நியூயார்க்கு, அவர் யூஎஸ்ஏயில் இருக்கார். கஸ்டமர் 3 வந்து சந்தோஷ், அவரும் நியூயார்க்கில் இருக்கார். இந்த மாதிரி கஸ்டமர் 4, அதுமாதிரி கஸ்டமர் 5 ராஜாராம் லண்டனில் இருக்கார். இந்த மாதிரி ஒரு 5 ரெக்கார்டு நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த எல்லா ரெக்கார்டுமே இப்போ எந்த டேபிள் இருக்குன்னா இந்த கஸ்டமர் டேபிள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்ட உடனே இந்த ரெக்கார்டு வந்து நமக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஆனால் நாம் அதாவது ரெக்கார்டு ஷோ ஆகுது, இதுவே வந்து வேறு ஒரு யூசர் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா, இந்த ஹெச்ஆர் ஸ்கீமாவே வேறு ஒரு யூசர் கனெக்ட் பண்ணுறாங்க. வேறு ஒரு யூசர்னா எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு டெவலப்பர் வந்து கனெக்ட் பண்ணுறாரு. வேறு ஒரு டெவலப்பர் கனெக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் அப்படின்னு போட்டார்னா நமக்கு இங்கே ஷோ ஆகுது இல்லையா ரெக்கார்டு. இந்த 5 ரெக்கார்டுமே அவருக்கு ஷோ ஆகாது. ஏன் ஷோ ஆகாதுன்னா, இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 5 ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பர்மனெண்ட்டாக என்ன பண்ணலைன்னா டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணல. ஏன் பண்ணலன்னா, நம்ம யூஸ் பண்ணிக்கிற கமெண்ட் வந்து இன்சர்ட், இந்த கமெண்ட்லாம் என்ன வரும், டிஎம்எல் கமெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், எல்லாமே மேனுவலாக கமிட் கொடுக்கணும். ஓகேங்களா? மேனுவலாக என்ன பண்ணணும், நம்ம கமிட் கொடுத்தா தான் என்ன பண்ணும், டேட்டா பேஸில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த பிக்சர் பாருங்களேன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த டிஎம்எல் கமெண்ட்டை என்ன பண்ணியிருக்கேன், டிஎம்எல் கமெண்ட்னா என்னது, இன்சர்ட் அப்டேட் டெலீட்டு மெர்ஜி இதெல்லாம் வந்து என்னது டிஎம்எல் கமெண்ட். இப்போ நான் என்ன கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இன்சர்ட் கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் கமெண்ட்ன்றது கஸ்டமர் டேபிளில் ரெக்கார்ட் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ டேட்டா வந்து எங்கே இருக்கும்னா பஃபரில் இருக்கும். பஃபரில் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டோடனே ரெக்கார்டு இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? பஃபரில் இருக்கிறதுனால என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டோடனே ரெக்கார்டு இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து கமிட் கொடுத்தேன்னா என்ன ஆகுனா, அதாவது பஃபரில் இருக்குது, இப்போ என்ன இருக்குது, 5 ரெக்கார்டு பஃபரில் இருக்குது. நான் கமிட் கொடுத்தேன்னா என்னாகும், பர்மனெண்ட்டாக என்ன ஆகிடும், டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா? அதுவே நான் வந்து கமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரோல் பேக்குன்றது என்னென்னா அண்டு ஆப்ரேஷன்னா, இப்போ நான் இன்சர்ட் போட்டுட்டேன், ஆனால் எங்கே இருக்குன்னா
இந்த பஃபரில் இருக்குது. இப்போ 5 ரெக்கார்டுமே எதில் இருக்குது? இந்த பஃபரில் இருக்குது. 5 ரெக்கார்டுமே எதில் இருக்குது? இந்த பஃபரில் இருக்குது. இப்போ நான் ரோல் பேக்குன்னு கொடுத்தேன்னா இந்த பஃபர்லேருந்து என்ன ஆகிடும்? 5 ரெக்கார்டுமே ரிலீஸ் பண்ணிவிடும். எதுலேருந்து? இந்த பஃபர்லேருந்து. ஓகேங்களா? சப்போஸ் நான் கமிட் கொடுத்தேன்னா என்ன ஆகுனா, இங்கே இருக்கிற பஃபரில் இருக்கிற 5 ரெக்கார்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு ரீரைட் பண்ணிவிடும். எதில் பண்ணிவிட்டோம்னா டேட்டா பேஸில் ரைட் பண்ணிவிடும். அதாவது பர்மனெண்ட்டாக ரைட் பண்ணிவிடும். ஓகேங்களா? அப்போ எப்படி வந்து ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகிடும்? நீங்கள் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பஃபரில் ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு வேணும்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம். அதாவது என்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் சொல்கிறேன்னா, ஜஸ்ட்டு டிஎம்எல் ஆப்ரேஷன் தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டிஎம்எல் ஆப்ரேஷனில் ஏதோ ஒரு அப்டேட் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு பஃபரில் ஸ்டோர் ஆகும். நீங்கள் கமிட் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும்னா பஃபர்லேருந்து என்ன ஆகும்? பர்மனெண்ட்டாக போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு பஃபரில் இருக்கும் போதே உங்களுக்கு ஏதாவது ரோல் பேக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஐ மீன் எனக்கு நான் தப்பாக அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணிக்கலாம்? ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிடும். அதாவது பஃபர்லேருந்து ரிலீஸ் ஆகிடும், டேட்டா பேஸ்லையும் ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது? இந்த ரெக்கார்டு வந்து கஸ்டமர் டேபிளில் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஆனால் எதில் இருக்குன்னா பஃபரில் தான் இருக்குது. இன்னும் வந்து பர்மனெண்ட்டாக என்ன ஆகல? இந்த டேட்டா ஐ மீன் இந்த டேபிளில் வந்து ஸ்டோர் ஆகலை. இப்போ நான் வந்து இந்த SQL க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலோ அல்லது வேறு ஒரு யூசர் வந்து வேறு ஒரு சிஸ்டமில் வேறு ஒரு யூசர் வந்து HR ஸ்கீமாவை கனெக்ட் பண்ணிவிட்டு அவர் செலக்ட் ஸ்டார் ஃபார்ம் போட்டான்னா ரெக்கார்ட் ஷோ ஆகாது. ஏன் ஷோ ஆகாதுன்னா, இப்போ டெம்பரரியாக என்ன இருக்குது? ஸ்டோர் ஆகிருக்கு பஃபரில். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? கமிட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் கமிட் கொடுத்தேன்னா என்னன்னா பர்மனெண்ட்டாக என்ன ஆகிடுச்சு? டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து HR ஸ்கீமாவை வந்து எந்த யூசர் வந்து லாகின் பண்ணி பார்த்தாலும், கஸ்டமர் டேபிளில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இந்த 5 ரெக்கார்டு தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து கமிட்னா என்ன? கமிட்ன்றது இந்த கமிட் கமாண்ட்ஸ் அலோஸ் யூசர் டு சேவ் த சேஞ்சஸ் மேட் இன் த கரண்ட் ட்ரான்சாக்ஷன். ஓகேங்களா? அதாவது கமிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம், இன்சர்ட்னு ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். அந்த இன்சர்ட் ட்ரான்சாக்ஷனு பர்மனெண்ட்டாக வந்து ஸ்டோர் ஆகணுமா, சேவ் ஆகணுமா அப்படின்றத அலோவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் என்னது? கமிட். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஃபைல் இருக்குது. என்ன ஃபைல் இருக்குன்னா, ஒரு வேர்ட் ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன இருக்குது? கஸ்டமர் டேட்டான்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு 5 நேம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்? டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதில் வந்து அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன்? ஒரு கஸ்டமர் வந்து நான் என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணுறேன். ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் இதை நான் என்ன பண்ணுறேன்? நான் இந்த ரெக்கார்டை என்ன பண்ணுறேன்? க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. என்ன பண்ணுறேன்? க்ளோஸ் பண்ணும்போது do you want to changes அப்படி சேவ் அப்படின்னு கேட்குது இல்லையா? சேவ்னு கேட்குதுங்க இல்லையா? அந்த சேவ்ன்றதை நீங்கள் இங்கேயே போய் கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது? கமிட். ஓகேங்களா? ரெக்கார்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? டைப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ டெம்பரரியாக இதில் இருக்குது. நீங்கள் சேவ் கொடுத்தா தான் என்ன ஆகும்? இந்த ரெக்கார்டு வந்து பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். எதில்? இந்த வேர்ட் ஃபைலில். அது பேர் தான் என்னது? கமிட். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது do you want to changes, அதாவது do you want to save the changes அப்படின்ற மாதிரி கேட்குது இல்லையா? அது சேவ் ஆப்ஷன்றது தான் இந்த இடத்துல கமிட். ஓகேங்களா? இப்போ நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும்போது 6ஆவதாக நீங்கள் ஆட் பண்ண அந்த கஸ்டமரும் நேமும் என்னாவும் ஷோ ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்? இப்போ நான் ராஜின்றதை டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணாமல் ஃபைலை க்ளோஸ் பண்ணாகும்னா டோன்ட் சேவ்னு ஒரு ஆப்ஷன், அதாவது சேவ் பண்ணாமல் நான் டோன்ட் சேவ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா அது பேர் தான் ரோல் பேக்னா, இப்போ நான் வந்து தெரியாமல் டைப் பண்ணிட்டேன் ராஜின் ஏதோ ஒரு கஸ்டமர் சேவ் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து Ctrl+W போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணும்போது do you want to சேவ் த சேஞ்சஸ் அப்படின்றது கேட்குது இல்லையா? அதாவது இப்போ இருக்குன்னா டெம்பரரியாக தான் இருக்குது. இப்போ தான் கேட்குது சேவ் பண்ணுமா சேவ் பண்ணக்கூடாதா? நீங்கள் சேவ் கொடுத்தா அது பேர் கமிட்டு, டோன்ட் சேவ்னு கொடுத்தா அது பேர் என்னென்னா ரோல் பேக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு கமெண்ட் இருக்குது. என்ன கமெண்ட்னா சேவ் பாயிண்ட். அது என்ன சேவ் பாயிண்ட்னா, இப்போ வந்து நான் வந்து ராஜின்றது நான் என்ன பண்ணிட்டேன்? சேவ் பண்ணிட்டேன், டைப் பண்ணிவிட்டு இப்போவே நான் என்ன பண்ணுறேன்? Ctrl+S அடிக்கிறேன். Ctrl+S அடிச்சுன்னா என்ன ஆகிடும்? இப்போ வரைக்கும் டைப் பண்ண ரெக்கார்டு வரைக்கும் என்ன ஆகிடும்? ஸ்டோர் ஆகிடும், சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? அடிஷ்னலாக வந்து ஏழாவது ஒரு கஸ்டமர் வந்து ஆட் பண்ணுறேன். ஏழாவது ஒரு கஸ்டமர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணும்போது இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா மறுபடியும் do you want to changes you made in அப்படின்ற மாதிரி கேட்குது இல்லையா? அது என்னென்னா பார்ஷியலாக சேவ் பண்ணுறது. அதாவது இப்போ நான் ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது 5 கஸ்டமர் வரைக்கும் தான் இருந்துச்சு. எத்தனை கஸ்டமர் வரைக்கும்? 5 கஸ்டமர் வரைக்கும் தான் நேம் இருந்துச்சு. 6ன்னு ஒன்று போட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? டைப் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டேன்? பார்ஷியலாக சேவ் பண்ணிட்டேன்னா இப்போ 6வது கஸ்டமர் வரைக்கும் நான் டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ Ctrl+Wன்னு போடுறேன். do you want to changes கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணேன்? டோன்ட் சேவ்னு கொடுத்தேன்னா இப்போ எத்தனாவது ரெக்கார்டு வரைக்கும் நமக்கு ஃபைல் ஷோ ஆகணும்? 6வது ரெக்கார்டு வரைக்கும் ஷோ ஆகணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம்? பார்ஷியலாக சேவ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? சேவ் பாயிண்ட். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இப்போ என்னென்னா கமிட் வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அது வந்து பஃபரில் தான் ஃபஸ்ட்டு டெம்பரரியாக ஸ்டோர் ஆகும். அது வந்து பர்மனெண்ட் ஆகும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், கமிட்னு கமெண்ட் டைப் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படி இல்லை எனக்கு வந்து அந்த ரெக்கார்டு வந்து எனக்கு ரோல் பேக் பண்ணணும், அதாவது அன்டூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரோல் பேக்குன்ற கமெண்ட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், டைப் பண்ணலாம். இல்லை ரெண்டும் டைப் பண்ணலாம்னு தேவையில்ல, மேலேயே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கமிட்டும் F11னா கமிட்டு, F12னா என்னது ரோல் பேக் அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ கமிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரோல் பேக் ஆப்ஷன் பண்ணுறேன். அது எப்படி பண்ணலான்றத இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். இப்போ மொத்தம் எத்தனை ரோ இருக்குன்னா மொத்தம் 5 ரோ இருக்குது. ஓகேங்களா? இப்போ மொத்தம் எத்தனை ரோ இருக்குது, 5 ரோ இருக்குது. நான் கமிட் கொடுத்தேன், பர்மனெண்ட்டாக என்ன ஆயிடுச்சு, இந்த டேபிளில் இந்த ரெக்கார்டு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக ஒரு இன்செர்ட் போடுறேன். அதாவது கஸ்டமர் 6 பாபு லண்டன் யூகேன்னு சொல்லிட்டு இந்த லைன் என்னென்ன இந்த ரோ என்ன பண்ணுறேன், இன்செர்ட் பண்ணுறேன். எந்த டேபிளில், கஸ்டமர் டேபிளில் என்ன பண்ணுறேன், இன்செர்ட் பண்ணுறேன். இப்போ நான் இன்செர்ட் பண்ணிட்டேன்னா 1 ரோ இன்செர்ட்னு வந்துடுதா. இப்போ இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ எங்கே இருக்குன்னா பஃபரில் இருக்கும். கரெக்டுங்களா? பஃபரில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும், ஷோ ஆகும். இப்போ கஸ்டமர் டேபிளில் 6ஆவதா ஒரு ரெக்கார்டு என்ன ஆகுது, ஷோ ஆகுது. ஓகேங்களா? 6ஆவதா ஒரு ரெக்கார்டு என்ன ஆகுது, ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இது வந்து ஸ்டோர் ஆகும்னா நீங்கள் என்ன பண்ணணும், கமிட் கொடுக்கணும். என்ன பண்ணணும், கமிட் கொடுக்கணும். ஓகே, கமிட் கொடுக்கணும். இல்லை எனக்கு வந்து 6ஆவது ரெக்கார்டு நான் தெரியாமல் இன்செர்ட் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அது வந்து ரோல் பேக் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது அண்டு ஆப்ரேஷன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும், ரோல் பேக்குன்னு டைப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இன்செர்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. அதாவது 6ஆவது ரெக்கார்டு வந்து டேபிள் இன்செர்ட் ஆகிடுச்சு, ஆனால் பர்மனெண்ட்டாக என்ன ஆகல, ஸ்டோர் ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரோல் பேக்குன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? 6 ரெக்கார்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரோல் பேக்குன்னு கொடுக்குறேன். ஓகே, ரோல் பேக் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடுச்சா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டேன்னா 5 ரெக்கார்டு தான் இருக்கும். ஏன்னா டெம்பரரியாக ஸ்டோர் ஆகிருந்தது இல்லையா, அது என்ன ஆகிடுக்கு, இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுதான் இந்த பிக்சரில் காமிச்சிருப்பேன். என்னென்னா இப்போ நீங்கள் 6ஆவதாக ஒரு இன்செர்ட் ஸ்கிரிப்ட் போடுறீங்க, 6ஆவதாக ஒரு ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறீங்கன்னா அது எங்கே இருக்கும், பஃபரில் இருக்கும். நீங்கள் கமிட் கொடுத்தனா அது எங்கே போகும், ஸ்ட்ரைட்டாக கமிட் கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸில் என்ன ஆகிருக்கும், பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ரோல் பேக் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் அந்த பஃபர்லேருந்து என்ன ஆகிடும், அந்த ரெக்கார்டு ரிலீஸ் பண்ணிவிடும். ஓகேங்களா? அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த கமெண்ட் தான் என்னது, ரோல் பேக். ஓகேங்களா? the rollback commands allows user to undo the changes made in the current transaction. இப்போ இங்கே ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, அது அன்டூ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான் என்னது, ரோல்பேக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு the rollback commands is of no use when a user commits using the commit command. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, the rollback command is of no use when a user commit using the commit command. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணிட்டீங்க, இன்செர்ட் பண்ணிவிட்டு கமிட் கொடுத்துட்டே பிறகு, அதாவது கமிட் கொடுத்துட்டீங்க, அதாவது இப்போ 6ஆவது ரெக்கார்ட் போட்டு கமிட் கொடுத்துட்டதுக்கப்புறம் நீங்கள் ரோல் பேக் பண்ணிங்கன்னா அந்த ரெக்கார்டு என்ன ஆகாது, அதாவது பஃபர்லேருந்து ரிலீஸ் ஆகாது, அதாவது பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடும், அது ரோல் பேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ கஸ்டமர் டேபிள் எவ்வளோ ரெக்கார்டு இருக்குது, மொத்தம் 5 ரெக்கார்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடிஷ்னலாக என்ன பண்ணுறேன், ஒரு 2 ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், 2 ரெக்கார்டு இன்செர்ட் பண்ணுறேன். ஓகே, என்ன ஆயிடுச்சு, 2 ரெக்கார்டு இன்செர்ட் ஆகிடுச்சு, ரோ 1 இன்செர்ட்டடு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு காமிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, மொத்தம் வந்து 7 ரெக்கார்டு இன்செர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? மொத்தம் 5 இருந்தது, இப்போ 2 ரெக்கார்டு நம்ம இன்செர்ட் போடுறதுனால இன்செர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமிட் கொடுக்குறேன். கமிட்டுன்றதை நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணிக்கலாம். டைப்பும் பண்ணலாம், நீங்கள் அந்த மேலே இருக்கிற ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன ஆயிடுச்சு, கமிட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ கமிட் ஆயிடுச்சுன்னா என்ன மீனிங், பர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ போய் நான் ரோல் பேக் கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ரோல் பேக் கொடுத்தா நமக்கு என்ன ஆகணும், 5 ரெக்கார்டு தான் வரணும். ரோல் பேக் கம்ப்ளீட் தான் வரும், ஆனால் இப்போ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 7 தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஏன்னா அது வந்து பர்மனெண்ட்டாக என்ன ஆகிடுச்சு, கமிட் ஆகிடுச்சு. அதை போய் நம்ம என்ன பண்ண முடியாது, மறுபடியும்
அண்டு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அதை தான் அதில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்ஸ் வந்து ரோல் பேக் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், ரோல் பேக் ஒன்ஸ் நீங்கள் கமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கமிட் கொடுத்துட்டிங்கன்னா ரோல் பேக் பண்ண முடியாது அப்படின்றது தான் ரெண்டாவது கமெண்ட்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சேவ் பாயிண்ட். இந்த சேவ் பாயிண்ட்டுன்றது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா. சேவ் பாயிண்ட்டுன்றது என்னென்னா இந்த டெஃபினேஷன் பாருங்களேன். The save point command allows a user to create a points within a transaction to which you can later roll back. அதாவது save point commands allow to user create a point within a transaction which you can later roll back. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு வித்தின் ஏ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 5-6 இன்ஸ்ட் ஸ்கிரிப்ட் போடுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் சேவ் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரோல் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் இந்த கமெண்ட்ஸு. இப்போ இந்த சேவ் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். என்னென்னா ஏன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் ஐடின்னு ஒரு காலம் நம்பர் டேட்டா டைப்பில் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஏன்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஒரு காலம் ஐடின்னு ஒரு காலமு நம்பர் டேட்டா டைப்பில் என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே, டேபிள் ஏ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேபிள் ஏ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டு காமிச்சிட்றேன். என்ன இருக்குன்னா ரெக்கார்டாக இருக்காது. ஓகே, இப்போ தான் டேபிள் க்ரியேட் பண்ணோம், எம்டியாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 8 இன்ச் ஸ்கிரிப்ட் போடுறேன். 8 இன்ச் ஸ்கிரிப்ட் போடுறேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு 2 இன்ச் ஸ்கிரிப்ட் முடிஞ்ச உடனே, அதாவது இன்சஸ் இன்ட்டு ஐடி 1 2 இந்த 2 வேல்யூ இன்செர்ட் ஆனோடனே, 2 ரோ இன்செர்ட் ஆனோடனே சேவ் பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா. சேவ் பாயிண்ட்டோட நேம். ஓகேங்களா. இப்படின்னு ஒரு சேவ் பாயிண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோ வந்து இன்செர்ட் பண்ணுறேன். அதுக்கு சேவ் பாயிண்ட் வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் பாயிண்ட் வந்து என்ன வச்சுருக்கேன், ஒய்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி 5 6 அது முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் பாயிண்ட் வந்து இசட்னு வச்சுருக்கேன். இசட் முடிஞ்சு சேவ் பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கேன்னா 7 8 இந்த மாதிரி மொத்தம் ஒரு 8 ரோ வந்து நான் பண்ணுறேன் இன்ஸ்ட் ஸ்கிரிப்ட் போட போகிறோம். ஓகேங்களா. இந்த சேவ் பாயிண்ட்ன்றது என்ன பண்ணுன்னா, அதாவது பார்ஷியலாக ரோல் பேக் பண்ண முடியும். அதாவது எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து ஒரு 8 ரோ இன்செர்ட் பண்ணுறீங்க, ரோல் பேக்குன்னு கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், டெம்பரரி டேபிள்லேருந்து டெம்பரரி ஸ்டோரேஜ்லேருந்து ரிலீஸ் ஆகிடும், பஃபர்லேருந்து ரிலீஸ் ஆகிடும். மொத்தமாக 8 ரோவும் என்ன ஆகிடும், ரிலீஸ் ஆகிடும். கரெக்டுங்களா. அதாவது டெலீட் ஆகிடும். ஓகேங்களா. அதுவே இந்த மாதிரி சேவ் பாயிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு பார்ஷியலாக நம்ம என்ன பண்ணலாம், ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதாவது இப்போ எனக்கு வந்து 8 ரோ இன்செர்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், 8 ரோ இன்செர்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஒய்க்கு அப்புறம் இருக்கிற எந்த டேட்டாவும் எனக்கு வேணாம், அதை வந்து ரோல் பேக் பண்ணு அப்படின்னா, நீங்கள் ரோல் பேக் டு ஒய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒய்க்கு அப்புறம் என்ன டேட்டாலாம் இன்செர்ட் ஆச்சோ அது எல்லாத்துலேயும் என்ன பண்ணிடணும்னா ரோல் பேக் பண்ணிவிடும். ஓகேங்களா. அந்த பர்பஸ்க்காக தான், அதாவது பார்ஷியலாக ரோல் பேக் பண்ணுற பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணியிருக்கோம், சேவ் பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டு ஏன்ற டேபிளில் ரெக்கார்டு எதுவுமே இல்லை, ஐடின்னு ஒரு காலம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 8 ரோவும் என்ன பண்ணலாம், இன்செர்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, 8 ரோவும் இன்செர்ட் ஆகிடுச்சு, சேவ் பாயிண்ட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. சேவ் பாயிண்ட்டுன்றது என்னது, ஒரு புக் மார்க் மாதிரி. ஓகே, ஒரு பாயிண்ட் மாதிரி. ஓகேங்களா. அதுக்கு ஒரு நேம் நம்ம ஒன்று கொடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு 2 ரோ முடிஞ்சோடனே அதுக்கு ஒரு சேவ் பாயிண்ட் ஒரு நேம் கொடுத்து வச்சுருக்கோம். அடுத்து 3 4 ரோ முடிஞ்சோடனே அதுக்கு ஒரு சேவ் பாயிண்ட் நேம் ஒன்று கொடுத்துருக்கோம். 5 6 அந்த ரோ முடிஞ்சோடனே அதுக்கு ஒரு சேவ் பாயிண்ட் நேம் இசட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இசட்ன்ற சேவ் பாயிண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 2 இன்ச் ஸ்கிரிப்ட் போடுறோம், 7 8ன்னு. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ரெக்கார்டுன்னா இருக்குன்னு. இப்போ என்ன இருக்குன்னா, நம்ம போட்ட 8 ஐடி வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, இன்செர்ட் ஆகிடுச்சு. அந்த 8 ரோ தான் இங்கே காமிக்குது. ஓகேங்களா. இப்போ என்னென்னா, எனக்கு வந்து இப்போ வந்து எதில் இருக்குன்னா, இன்னும் கமிட் போடலை. ஒன்ஸ் நீங்கள் கமிட் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, பர்மனெண்ட்டாக என்ன ஆகிடும், டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து பர்மனெண்ட் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது கமிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பர்பஸ் தேவைப்படுதுன்னா, எனக்கு வந்து இசட்டுக்கு அப்புறம் இருக்கிற எந்த ரெக்கார்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எப்படி, இசட்டுக்கு அப்புறம், அதாவது சேவ் பாயிண்ட் ஒய்ங்களா, ஆமாம் சாரி ஒய், சேவ் பாயிண்ட் ஒய்க்கு அப்புறம் இருக்கிற எந்த ரெக்கார்டும் எனக்கு வந்து வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகேங்களா. சேவ் பாயிண்ட் ஒய்க்கு அப்புறம் இருக்கிற எந்த ரெக்கார்டும் வந்து என்னோட டேபிள் இருக்கக்கூடாது, எனக்கு அதெல்லாம் ரோல் பேக் பண்ணு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கமெண்ட் கொடுக்கணும்னா ரோல் பேக் டு ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இப்போ வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்ட உடனே இருக்கிற 8 ரெக்கார்டும் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா. இப்போ நான் ரோல் பேக் டு ஒய்ன்னு கொடுத்தேன்னா, ஒய்க்கு அப்புறம் என்ன ரெக்கார்ட்லாம் இன்செர்ட் ஆச்சோ அதை மட்டும் என்ன பண்ணணும், எரேஸ் பண்ணிவிடும். எதுலேருந்து, பஃபர்லேருந்து. அதாவது பஃபர்ன்றது என்ன சொன்னேன், டெம்பர் டேபிளில். அந்த டெம்பர் டேபிள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஷோ ஆகுது, பஃபரில் இருக்கிறதுனால தான் இங்கே ஷோ ஆகுது. நான் இன்னும் கமிட் போடல. இப்போ நான் ரோல் பேக் டு ஒய்ன்னு கொடுத்தேன்னா, ஒய்க்கு அப்புறம் என்ன ரெக்கார்ட்லாம் இன்செர்ட் ஆச்சோ அது எல்லாமே என்ன ஆகிடும், எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரோல் பேக் டு ஒய்ன்னு கொடுக்குறேன்.
ஓகே, ரோல் பேக் கம்ப்ளீட்னு வந்துடுச்சு. இப்போ நான் போய்ட்டு செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டேன்னா 6 ரெக்கார்டு தான் உங்களுக்கு ஷோ ஆகும். 6 ரெக்கார்டில் 4 ரெக்கார்டு, ஏன்னா ஒய்க்கு அப்புறம் 4 ரெக்கார்டு இன்செட் ஆயிருக்கா, அந்த 4 ரெக்கார்டு நமக்கு என்ன ஆயிடுச்சு, எரேஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ அதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை எனக்கு வந்து எக்ஸுக்கு அப்புறம் இருக்கிற ரெக்கார்டு எல்லாத்தையும் எரேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணலாம், ரோல் பேக் டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஆயிடுச்சு, மறுபடியும் ரோல் பேக் ஆகிடுச்சு. எக்ஸுக்கு அப்புறம் எந்த ரெக்கார்டு இன்செர்ட் ஆயிருக்குன்னா 3 4 தான் இன்செர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டேன்னா 1 2 மட்டும் தான் உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் இப்போ இருக்கிற இந்த ரெக்கார்டு மட்டும் எனக்கு கமிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக கமிட் கொடுத்துடலாம். கமிட் கொடுத்தனா சேவ் பாயிண்ட் எல்லாமே கிளியர் ஆகிடும். டேரெக்டாக என்ன ஆகிடும், டேட்டா பேஸில் பர்மனெண்ட்டாக ரெக்கார்டு வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ கமிட் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு நான் செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் போட்டேன்னா அந்த ரெண்டு ரெக்கார்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் போய்ட்டு இந்த ரோல் பேக் எக்ஸோ ஒய்யோ இசட்டோ எது போட்டாலும் எரர் தான் அடிக்கும். பார்த்தீங்களா, எக்ஸாக இருக்கட்டும் ஒய்யாக இருக்கட்டும், நெவர் எஸ்டாப்ளிஷ் திஸ் செஷன் ஆர் இன்வேலிட் அப்படின்னு அடிக்கும். ஏன்னா ஒன்ஸ் வந்து கமிட் ஆகிடுச்சுன்னா, ரெக்கார்டு வந்து எல்லாமே கமிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ரோல் பேக்கு வந்து எக்ஸ் போட்டாலும் சரி, சேவ் பாயிண்ட் ஒய் போட்டு மறுபடியும் நீங்கள் ரோல் பேக் எது பண்ணாலும் அந்த ரெக்கார்டு என்ன ஆகாது, ரோல் பேக் ஆகாது, பர்மனெண்ட்டாக டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சேவ் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், கமிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து சேவ் பாயிண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோ வந்து டிடிஎல்னா என்ன, டிஎம்எல்னா என்ன, டிசிஎல்னா என்ன பார்த்தாச்சு. டிசிஎல்னாலும் என்னன்றது இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு டிக்யூஆர்எல் டிஆர்எல். டிக்யூஆர்எல் டிஆர்எல்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு செலக்ட் கமெண்ட்டை தான் என்ன சொல்கிறாங்க, டிக்யூஆர்எல் டிஆர்எல், அதாவது டேட்டா கொரி லாங்குவேஜ் ஆர் டேட்டா ரிட்ரீவ் லாங்குவேஜ். அதாவது செலக்ட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு டேபிள்லேருந்து ரெக்கார்டை செலக்ட் கமெண்ட் போட்டு பார்க்குறோம் இல்லையா, அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரெக்கார்டை ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட்டு தான் அது செலக்ட் கமெண்ட்டு. அதை தான் என்ன சொல்ல வராங்கன்னா டேட்டா கொரி லாங்குவேஜா டேட்டா ரிட்ரீவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு எக்ஸ்கியூஎல் கமெண்ட்ஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஃபுல்லாக. தேங்க்யூ.